நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரோட வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிளான்ஸ் எல்லாம் எல்ஐசி பிளான்ஸ். அந்த எல்ஐசி பிளான்ஸுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய காப்பீடு நிறுவனமான எல்ஐசி நிறுவனம் கேரண்டி கொடுக்குறாங்க. இந்திய அரசாங்கம் கேரண்டி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாத சீட்டு, வார சீட்டு. இதுக்கு நான் பர்சனலா ஒரு 6-7 வருஷமா அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் தான் கேரண்டி. நான் கொடுக்குற கேரண்டி அந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்னு தெரியல. ஸோ அது நல்ல விஷயம்தான். பண விஷயத்துல ஒரு தேர்ட் பர்சனை அவ்வளோ ஈஸியா யாரும் நம்பிடாதீங்க. ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவை நான் ஏன் யூடியூப்ல ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்ல நிறைய பேர் என்கிட்ட ஆல்ரெடி வரவு செலவு பண்ணியிருப்பாங்க. அதாவது சீட் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க, இல்ல எல்ஐசி பாலிசி எடுத்திருப்பாங்க, இல்ல கார்மெண்ட்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுல வரவு செலவு பண்ணியிருப்பாங்க, இல்ல மெடிக்கல் பாலிசி, டூ வீலர் பாலிசி, ஏதோ ஒரு விதத்துல எங்களோட வரவு செலவுல இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் என்னுடைய வரவு செலவு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சொல்ல முடியாதுன்ற காரணத்தினால மொத்தமா ஒரு வீடியோவா யூடியூப்ல போடுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல வார சீட்டை பார்த்துடலாம். வாரம் 200 ரூபாய் மினிமம் நீங்க கட்டணும். 50 வாரம் கட்டினீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் மொத்தம் கட்டியிருப்பீங்க. 50 வாரம் முடிவுல 2000 ரூபாய் சேர்த்து 12,000 ரூபாயா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவே வாரம் 200 ரூபாய் 100 வாரத்துக்கு சேர்த்துனீங்க அப்படின்னா மொத்தம் 20,000 ரூபாய் சேர்த்திருப்பீங்க. 6,000 ரூபாய் சேர்த்து 26,000 ரூபாயா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவே மாச சீட்லன்னு பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் மாசம் 1000 ரூபாய் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். 20 மாசம் நீங்க கட்டணும். மொத்தம் 20,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. 6,000 ரூபாய் சேர்த்து 26,000 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதுதான் வார சீட்டு, மாத சீட்டு. இதுல இடையில பணம் எடுக்க முடியாது. அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் உங்க கைக்கு கிடைக்கும். ஒருவேளை இடையிலேயே பணம் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு நிறுத்திட்டீங்க அப்படின்னா அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ அது சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பினான்சியல் இயர்ல ரியல் எஸ்டேட்டை நான் கொஞ்சம் அதிகமா கான்சன்ட்ரேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ அதை பேஸ் பண்ணி லம்சமா நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஆப்ஷன்ஸும் இந்த பினான்சியல் இயர்ல கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்க குறைஞ்சது 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 20 மாசம் கழிச்சு உங்களுக்கு 1,00,000 ரூபாயா ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவே நீங்க 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதே 20 மாசம் கழிச்சு உங்களுக்கு 2,00,000 ரூபாயா ரிட்டர்ன் கிடைக்கும். இதுக்கு என்ன மாதிரி கேரண்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்க கொடுக்குற 50,000மோ இல்ல 1,00,000மோ அந்த தொகைக்கு என்னுடைய பேர்ல ஒரு 50 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி, நீங்க எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, நான் இவ்வளவு உங்ககிட்ட வாங்கியிருக்கேன், உங்களுடைய பேரு, என்னுடைய பேரு, உங்களுடைய வீட்டு அட்ரஸ், என்னுடைய வீட்டு அட்ரஸ், நார்மலா ஒரு கடன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்ம் நீங்க ப்ரோனோட் கையெழுத்து வாங்குவீங்க, பத்திரத்துல எழுதி வாங்குவீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எழுதி கொடுத்துருவேன். அந்த 20 மாசம் கழிச்சு உங்களுக்கு என்ன தொகை நான் சொல்லியிருக்கணும் அந்த தொகையை உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவேன். இந்த லம்சம் அமௌண்ட் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுன்றது தெரியல. ஸோ இந்த பினான்சியல்ல நான் ஒரு முன்னெடுப்பா போட்டிருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த வருஷத்துல அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த வருஷத்துக்கு நான் அதிகபட்சமே ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் என்னால ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் யாரு முதல்ல கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த லம்சம் அமௌண்ட் ஸ்கீம் இருக்கும். அதே மாதிரி மாத சீட்டு, வார சீட்டுக்கும், வார சீட்ல ஒரு 100 பேர், மாத சீட்ல ஒரு 100 பேர், அவ்வளவுதான் என்னால ரிஸ்க் எடுக்க முடியும். அவ்வளவுதான் எங்கிட்ட பிசினஸ் இருக்கு. அந்த பிசினஸ் பண்ணி உங்களுக்கு நான் ரிட்டர்ன் கொடுக்கணும் இல்லைங்களா? நீங்க எவ்வளவு வேணா கொடுப்பீங்க, அதுக்கு தயாரா கூட இருந்துக்கலாம். ஆனா எனக்கு என்ன பிசினஸ் இருக்கோ அந்த பிசினஸ் படிதான் நான் உங்ககிட்ட வாங்க முடியும். ஸோ வார சீட்ல 100 பேர், மாச சீட்ல 100 பேர், லம்சமா கொடுக்க பிரியப்படுறவங்க கிட்ட அதிகபட்சம் 10 லட்சம் தான். ஒருத்தர்கிட்ட இருந்து இல்ல, மொத்தமாவே 10 லட்சம் தான் என்னால வாங்கிக்க முடியும். அதை வச்சு நான் இந்த பினான்சியல் பிசினஸ் பண்றேன். அது எப்படின்றத பார்த்துட்டு அடுத்தடுத்த பினான்சியல் இயர்ல அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கிடையாது. இதுக்கு முன்னாடி என்கிட்ட யார் வரவு செலவு பண்ணியிருக்காங்களோ, என் மேல அந்த வரவு செலவுல யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. மற்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தர் யாராச்சும் பண்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்காக பயன்படும். நன்றி, வணக்கம்.